ரேப்பா கதை சார் ஓ ஓ சூடாகுது ரொம்ப. ஜிட்டு ஜில்லாடி கலரு கண்ணாடி. டே 2 இன் வயநாட். இதுதான் மார்னிங் வியூ. நான் ஸ்டே பண்ணுறது தான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 ஆக போகுது. ஸோ ரூம் விட்டு கிளம்பியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளாஸ் வியூ, அதுக்கப்புறமா இன்னொரு வியூ, 2-3 இடம் பார்க்கலான்னு இருக்கோம். 2-3 இடம் பார்த்துட்டு ஸோ இன்னைக்கு நைட் ஸ்டே இங்கே தான். ஸோ மார்னிங் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு கோழிக்கோடு போகிற மாதிரி. எனக்கு மலையாளமா தெரியாது, அளவுக்கு தான் புரியும், லைட்டாக புரியும், லிட்டில் பிட் புரியும், அவ்வளோதான். மலையாளம் வந்து எனக்கு லிட்டில் பிட் மாலுமே. அது இது டிராஃபிக்கு மலரே. பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டல் வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம் வெல்கம். ஹோட்டல் இந்த மீன்கள் விற்கப்படும், மீன்கள் மான்கள். சோறு இதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. 14 கடை மாதிரி இருக்கு. அங்கெல்லாம் 2-3 இருக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அதுவா? நம்ம எப்படி இருந்தாலும் இந்த வழியா தானே போகணும். சரி முன்னாடி போய் பார்க்கலாமா? முன்னாடி சரியான வெயில். டேரக்டா சித்திரான மாதிரி இருக்கா? கேக்கல. குத்துற மாதிரி இருக்கா? லைட்டா எரியற மாதிரி இருக்கு. குத்துற மாதிரி ஏதாவது இருக்கா? மலரே இங்கே 10 வாட்டி பாட போறேன் இந்த பாட்டு. நான் அதை மட்டும் நான் கேரண்டி. ஏன்னா நேற்று லைஃப் கேட்டேன், அது எப்படி தெரியல, கூகுள் மேப் எப்படி தெரியுதுன்னு தெரியல. நம்ம எங்கெங்க இருக்கோமோ அந்தந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுது. ஓ ஆ கே சார் கே சாப்பிடாம கண்ணு தெரிஞ்சுக்க. ஸோ ஃபியூல் பிரேக் எந்த வந்து ஆஃப் டேங்க் மேலே இருக்கு. ஸோ அவங்களுக்கு எதுக்கு ஃபியூல்னு நினைக்கிறேன். காலி ஆயிடுச்சா ப்ரோ? இல்ல, எமர்ஜென்சியா? லோக்கல் நல்ல சாப்பாடு எங்கே கிடைக்குன்னு கேட்டா. சரி கை சாப்பிட்டு அது சீயோ. தோசையை கேட்டால் எத்தனை வந்து பேப்பர் ரோலை கற்றுக்குறாங்க. ப்ரோ என் கை எவ்வளோ சைஸ் இருக்குது ப்ரோ? இன்னும் ஜாஸ்தி இருக்கு கரெக்டா இவர் கை. இதுதான் வியூ, நாங்கள் சாப்பிட்னே பார்க்குற வியூ. ஓய்யோ. ஸோ இது வந்து டுவர்ட்ஸ் ஊட்டி ரோடு.
வெல்கம் டு ஜுராசிக் பார்க். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டேன் என்னோட ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டேன் நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். லே-லடாக் பிரிட்ஜ். என்னடா கம்பியில் வச்சுக்கிறீங்க ஹோட்டலில்? ஸோ டேம் பார்த்தாச்சு. டேம்லேருந்து நாங்கள் வந்து இப்போ கிளாஸ் பிரிட்ஜ் போயிட்டுருக்கோம். ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்தோம், 20 கிலோமீட்டர்ஸ். ஸோ டோட்டலாக வந்து அது 44 கிலோமீட்டர்ஸ், 1 hour காட்டுச்சு எங்களுக்கு. ஸோ வி ஆர் ஆஃப் த வே. இன்னொரு 8 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ வயநாடில் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் கிளாஸ் பிரிட்ஜ்ன்றது. மோஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற ரீல்ஸ், பட் ஸ்டில் ஐ ஷோ யூ. மழை வந்துச்சுன்னா தரமாக இருக்கும். செம்மையாக இருக்குது. ஆனால் ரோடு மட்டும், ரோடு இஸ் எக்ஸலன்ட் ரோடு. இதுதான் கார்னர் பண்ணிட்டே இருந்தேன். திடீர்னு எதிரில் ஒரு பஸ் வருமா, ஜஸ்ட்டு மிஸ்டேக்கால் ஆக்கியிருப்பான்ன்ற மாதிரி ஆச்சு. ஒன்றில் அப்படியே கேரை மைனஸ் பண்ணி லெஃப்ட்டு ரைட்டு எடுத்தேன். வாவ், அங்கே ஏதோ லேண்ட் ஸ்லைட் ஆன மாதிரி இருக்கு. பைக் ரைடிங் ASMR பார்க்குறீங்களா? ஹில் ஸ்டேஷன். He wanted to be in the vlog, it seems. அதுதான் தலைமை முன்னாடியே வரோம். ஒரு மணாலி பிரிட்ஜ். கேமரா வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு, கிளாஸ் பிரிட்ஜுக்கு வந்தாச்சு. சரியான ஜீப் சஃபாரி. இது பாருங்க எப்படி இருக்கு.
ஸோ எங்கள் பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து 20% ஆஃபுங்க. கிளாஸ் பிரிட்ஜ் 200 ரொம்ப யூஸ் பண்ணி. ஸோ என்ட்ரி டிக்கெட் செப்பரேட் சார்ஜ், ஜீப்ஸ்க்கு செப்பரேட் சார்ஜ், பார்க்கிங்க்கு செப்பரேட் சார்ஜ். இதுலயும் ஆஃப் போடுறாங்க பாத்தியா? வந்து நிக்கிற என்ன பிடிக்கும்? நீங்கள் ஒரு 5 வாட்டி சாப்பிடுவீங்களா ஒரு நாளைக்கு? ஆமாடா. ஆம்பளம் க்ரௌட் அதிகமாக நமக்கு சாப்பிட்றதுக்கே டைம் இருக்காது. எங்க அப்படி ஏறி இறங்குனாலே காலி ஆகிடுது. குளிங்க அப்படியே அங்கே ஸோ ஜீப் வர்சஸ் ஜீப் வந்தாச்சு. எல்லாம் ஒரு பீஸில் வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து டிக்கெட் வாங்கி ஸோ இங்கேருந்து 100 மீட்டர்ஸ் வாக்கிங். இன்னும் 100 மீட்டர்ஸ் போனால் நம்ம கிளாஸ் பிரிட்ஜ் கிடைக்கும். ப்ளஸ் ஒரு 100 மீட்டர்ஸ் மேலே போனால் நம்ம வந்து ஸ்கை டவர் கிடைக்கும். நம்ம ஆக்சுவலி வந்து 4000 and above sea level. அது டிக்கெட் காட்டுங்க. above ஸோ 250 ருபீஸ்க்கு இதெல்லாம் கிடைக்கும். ஸோ கிளாஸ் பிரிட்ஜ், ட்ரீ டாப் வியூ பாயிண்ட், ஆர்ச்சர் ஷூட்டிங், கிரிக்கெட் நெட் ப்ராக்டிஸிங், ரோப் பிளே ஏரியா, அரேனா, ரோப் பிளே அரேனா. ஓ இது வந்து ஃபுட்பாலா? சும்மா ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதுதான் 250 முதல் ஆக்டிவிட்டி இது. ஏன்னா இதில் இன்க்ளூட் இல்லை. ரெடியா? எல்லாருக்கும் 3 சான்ஸ். இந்த கிக்கர் காலு மேல எங்கயோ சடே சடே சடே. நான் இப்போ கை வைக்கலாம்னு கேமரா உடைச்சிட்டு. ஃபைனலி லாங் வெயிட்டட் கிளாஸ் பிரிட்ஜ். இதான கிளாஸ் பிரிட்ஜு. சூர் மிச்சையா remove your shoes and walk in. வைக்கிற பார்த்து பேகை மாட்டிக்கிறதுக்கு ಹೋದ இல்லை கீழே கண்ணாடி இருக்கா இல்லைன்னு கூட தெரியலையா. The famous glass bridge. ஸோ 250 ருபீஸ் வந்து டிக்கெட் என்ட்ரி சார்ஜ் பர் பர்சன். அதுக்கப்புறமா 250 வந்து ஜீப்பு. ஸோ அப் அண்ட் டவுன். ஸோ வந்து 7 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர்ஸ் வந்து 250 பர் பர்சன். எஸ் ஐ ஹைலி ரெக்கமெண்ட். இப்போ நீங்கள் யாராவது போகிறீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். லன்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறமா ரூம் போய் ஸ்விம்மிங் பூல் நல்லா ஒரு குளியலை போட்டு அதுக்கப்புறமா ரெஸ்ட்டு தான். ஸோ அப்புறமா நாளைக்கு செக் அவுட் பண்ணி கோழிக்கோடுக்கு போகிற மாதிரி. ஆனால் ரோடு மட்டும் வேற லெவல். रोड में क्या बोलो, बहुत अच्छा है.
மாதிரி இருக்கு, அதே டைம் சில்லுன்னு இருக்கு. ஆனால் வெயில் வந்து வேற லெவல். காட்டு போகும். என்னடா மேப்பை தானோ. மூணார் மாதிரி இருக்கு. மூணாருக்கு போயிருந்தல, பட் லுக் அட் திஸ் மேன். ஸோ இதுதான் அந்த வியூ பாயிண்ட். இது வந்து எண்ட் ஆஃப் வயநாடு. இது பேரே ஆக்சுவலி வந்து வியூ பாயிண்ட். ஸோ ஹே யூடியூப், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து எபிசோட் 2 ஆஃப் வயநாடு ட்ரிப். 60 கிலோமீட்டர்ஸ். ஸோ 2 hours காட்டுது. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, டைரெக்டாக என்ன பிளான்னா, ஸோ டைரெக்டாக கோழிக்கோடுக்கு போய் பீச்சில் ஒரு ரூமை பார்த்து ஸ்டே பண்ணி அங்கே பீச்சில் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணி நல்லா சாப்பிட்டு ஸோ நெக்ஸ்ட் டே கிளம்புற மாதிரி. ஸோ காய்ஸ், வந்தாச்சு பீச் கிட்ட. சரியான டிராஃபிக் ஆயிடுச்சு. அதான் சரியாக நான் மோட்டோ ஃப்ளாகே பண்ணல. ஆல்மோஸ்ட் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ்னால் 30 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாக டிராஃபிக். அந்த ஏர்பெண்ட் ஃபுல்லாக அங்கேயே சாலிடாக ஒரு 1 hour வேஸ்ட்டே கொடுக்கு. இப்போ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 1:15 ஆகுது. ஸோ இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. சாரி, இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ முன்னாடி போனால் பீச். ஸோ இவங்களுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம போவோம் முன்ன. ஸோ இப்போ ரூம் தேடணும் கைஸ். ரூம் தேடி ஃப்ரெஷ்அப் ஆகி அதுக்கப்புறமா சாயங்காலமாக பீச் கிட்ட போகலான்னு இருக்கோம். சரியான வெயில். மேலே அந்த ஹில் ஸ்டேஷன்லேருந்து இறங்கும்போது சில்லுன்னு இறங்கி முடிச்சோன்னே ஒரு வெயில் காட்டு பாருங்க. கொட்டாக்கள் அப்படியே கொட்டாக்கள் அப்படியே பழுத்துச்சு. எங்கடா பீட்டப் காணும்? ஏரி ஏதாவது காட்டுறீங்களா? எங்கடா பீச்? இங்கே தான் காட்டுது, நான் பீச்சை காணும். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். எங்க ப்ரோ பீச்சை காணும்? பீச்சை காணும். இப்போ எங்க முன்ன போய் பார்க்கலாமா? முன்னாடி போய் பார்க்கலாமா? இல்லை யார்கிட்ட கேட் ஆல்ரெடி ஒரு பாடி அவுட்டு. அங்கே ரூம்ஸ் இருந்துச்சு ப்ரோ வரும்போது பார்த்தீங்களா? ஃபுல் பில்டிங்காக இருந்தாங்க. ஃபுல்லு ரூம்ஸ் தான். முன்னாடி போய் பார்க்கலாமா? பேக் ஃபோர் பீச் போகலாமா? 12 கிலோமீட்டர். ஏன் அந்த பக்கம் பீச் பேக்ல இருக்கும்.
பீச்சுக்கு வந்தாரா? இல்ல இல்ல எந்த பீச்சுக்கு போறோமோ அங்க போய் ரூம் எடுக்கலாம். பீச்சுக்கே போகலாம். முன்னாடி எல்லாம் வரக்கூடாது. வந்துட்டான். 12 கிலோமீட்டர் ஆகாது. வெளியில வீட்டு வேலை டப்பா பண்ணிடுது. குண்டியெல்லாம் எதிர்த்து அப்படியே செடிக்குள்ளே அடிப்பாங்க. தவிர பைக் இதுக்கப்புறம் பைக் ட்ரிப் தான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரி, அந்த 12 கிலோமீட்டர் கிட்டே போலாமா? வேப்பூர் அதுதான் மெயின். சம்பவம் ஸோ கைஸ் ஃபைனலி ரூம் தேடி வந்தாச்சு. நாங்கள் புக் பண்ணாமல் வந்தோம் ரூமு. ஸோ இங்கே வந்து தேடி ஒரு நல்ல ரூமை புக் பண்ணி இப்போ தான் வந்தோம். ஃபுல்லாக அலப்புறேன் 2 பேரும் ஸ்பீடாகவே வரல. நானும் வருவாங்கன்னு பார்க்குறேன், வரவே இல்லை. ஸோ இதுதான் ரூமு பாருங்கள். இதுதான் ரூம், இது பாத்ரூம். ஃபுல்லாக எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுன்னா இன்னும் ரைட் பண்ணுவோம் 12 கிலோமீட்ரு. அதனால் நாங்கள் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பீச் பார்க்கலான்னு ஒரே அலை. நான் இன்னும் போனேன்னு எங்களுக்கெல்லாம் பட்டாக்ஸில் காற்று போயிருந்தேன். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு குளிச்சுட்டு பீச்சுக்கு போகிறது தான் வேலை. பீச்சில் போய் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாருங்க கைஸ், வீரத்தலைமை. நான் ஸ்விம்மிங் பூலுக்கு வரமாட்டேன் ஒருத்தருக்காது. வா, எனக்கு உள்நீச்சல் அடி, டைவ் அடி. ஸ்விம்மிங் பூல்ல இவ இருக்கிறது 7 அடி. டீப் டைவ் தேவையா? நான் சொன்னேன் நான் வரமாட்டேன். ஜான் ப்ரோக் சொன்னேன் நான் வரமாட்டேன். டைவ் வச்சு காட்டு, உனக்கு தான் ஸ்விம்மிங் நல்லா வருமே. அடிச்சு காட்ட வாய் வச்சுக்கிச்சு. கொஞ்சம் நஞ்ச பேச்சு பேசுனேன். காஃபி ஆர்டர் பண்ணிக்கலாம். காஃபி குடிச்சிட்டு அப்படியே என்ன அந்த ஹோட்டல் பேர் பாரகான். உங்க போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? போட்டிங் வேற லெவல், அடிச்சுக்க முடியாது. உப்பு தண்ணி எவ்வளோ குடிச்சேன்? உப்பு தண்ணி பயங்கரமாக வச்சேன். நாங்கள் பண்ண தப்பு யாரும் பண்ணிடாது. முன்னாடி போய் உட்காராதுங்க, லாஸ்ட்டில் உட்காரதான் சரி. அதுவும் பேராசப்பட்டுன்னு போய் முன்னாடி உக்காந்தீங்க தானே? ஜான் எனக்கு என்ன முன்னாடி போய் உக்காந்தான். பேரகான் பிரியாணி பார்ப்போம் எப்படி இருக்குது. ஹைப் ப்ரோ, ஒரு சிக்கன் பிரியாணி எத்தனை பேர் சாப்பிடலாம்? ஒரு சிக்கன் பிரியாணிக்கு 3 people or 2 people can eat? ஒரு ஆள் சரி, 2 சிக்கன் பிரியாணி. சிங்கிள் பரோட்டா ஏதோ இருக்கு இல்லையா? பிரியாணி நல்லா கொடுப்பானுங்க பார்த்தா இந்த மாதிரி கொடுத்துருக்கு. இல்லடி நல்லா டிசைன் பண்ணி பிளாட்டரில் போட்டு கொடுப்பாங்க. ஸோ வெற்றிகரியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. பேரகான் ஃபுட்டு டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஒரு பிரியாணி வந்து 270. ஸோ டோட்டலாக பில் எவ்வளோ வந்துச்சுன்னா, ஸோ டோட்டலாக பிரியாணி 2 பிரியாணி வாங்கியிருந்தோம். ஏற்கனவே ஃபுல் ஸ்டார் பாக்ஸில் காஃபி குடிச்சு சாப்பிட்டு சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி போகிறோம். ஸோ ஏ கைஸ், தட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி vlog. ஃபோன் வந்து வாட்டர் டேமேஜ் ஆயிருந்தாலும் என்னால் வந்து வீடியோ சீக்கிரமாக போட முடியல.
ஃபோன் கையில் வரதுக்கு வந்து 5 days ஆச்சு, ரிப்பேர் கொடுத்தது. ஸோ வந்து வே பேக் டு பெங்களூர் கூட நாங்கள் வந்து ஷூட் பண்ண முடியல. ஃபோன் ஸ்டாப் ஒர்க்கிங், ஹீட்டிங் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் எஸ், if you made this far, please subscribe, like, comment and share and follow me on Instagram. Thanks for watching.